Hi guys, welcome back to my channel. நான் தான் மோஷன் பெலட் ஏன் பார்த்துட்டு பேசுகிறேன்னா அங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ஹெட்லைட் இருக்கும். சேஞ்ச் தான் 2. அதை நான் பிடிக்கல, நான் ரிமூவ் பண்ண போகிறேன், புதுசாக போட போகிறேன் சொன்னீங்களா. ஸோ அதுக்கு தான் நம்ம போக போகிறோம். நம்ம சித்தனிக்கிட்ட போயிட்டுருக்கேன். ஸோ எக்ஸாஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோலேயே. அண்ட் ஃபஸ்ட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட வண்டி வந்து ஐட்லிங் கூட ஆக மாட்டேங்குது. ஸோ சீக்கிரமாக சொல்லியிருக்கான உட்காந்துட்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ லெட்ஸ் கோ. I'ma stack bricks up, build what I want to make. Yeah, I'ma do it my way. Yeah, I'ma do it my way. மொத்தமான ப்ராப்ளம் இதுதான். இது பார்த்தீங்கன்னா நல்லா ரன்னிங்கில் தான் இருக்குது. பேட்ரி வீக் இல்லை, பேட்ரி புதுசு என்ன இருந்தாலும் வண்டி வந்து இந்த மாதிரி ஆர்டர் தான் மொபைல் ஓட்டலாம். அது ஏன் எனக்கு தெரியாது. இந்த ப்ராப்ளம் தான் இப்போ ரைட்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு I hope again the problem மறந்துடாதீங்க. பார்த்தீங்களா நான் அட்ஜஸ்ட் பண்ணேன். ரன்னிங்கில் என்ன தான் வண்டி நம்ம ரிவ் பண்ணி ஓட்டியிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடுச்சு வேறு. ஓகே கைஸ், நம்ம கடை ரீச் ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட ஃப்ரெண்ட்லி பைக்கர்ஸ். இதுதான் நம்ம பழைய லைட்டு. நீங்கள் ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், போன வீடியோலேயே நான் காட்டியிருப்பேன். ஸோ அந்த லைட்டுக்கான ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா நான் கீச்சனாக மாட்டி வச்சுருப்பேன். ஸோ ஒயர்லெஸ் அது. ஸோ இதுதான் நம்மளோட கடை. இது நம்மளோட லைட். இது பார்த்திங்கன்னா நம்ம ஹெச்ஜேடியோட எக்ஸ்டர்னல் ஸ்பாட் லைட்டுன்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 6000 rupees. சும்மா இல்லை, 6000 rupees இதோட ரேட்டு. பார்த்திங்கன்னா டிசைன் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும், பட் பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லைட் மாட்டு பிறகு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 40 watts ஒன் சைடு, இன்னொரு சைடு இருக்குது பார்த்திங்கன்னா அது ஒரு 40 watts. பார்த்திங்கன்னா அதிலே ஸ்விட்ச் வந்துடும். அது பார்த்திங்கன்னா பவர் ஸ்விட்ச்சு. பின்னாடி பார்த்திங்கன்னா ஃப்ளாஷு. அதில் நைட்டில் நான் வந்து மாட்டிட்டு பிறகு உங்களுக்கு காட்டுறேன். அது பார்த்திங்கன்னா ஹார்னஸ் கிட்டோடு வரும், அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ மாட்டிகிட்ருக்கான் ஃப்ரெண்டு. அவன் டவுட் வேறு கேட்டுனே அப்பப்போ எப்படி திருப்பணும் அப்படி திருப்பணும்டா அப்படின்னு ஃப்ரெண்டோட கடை. ஸோ ஒன் சைடு மாட்டியாச்சு.
இன்னும் ஹார்னஸ் கிட்டலாம் ஃபிக்ஸ் பண்ணல, ஜஸ்ட் லைட் மாட்டிட்டு எப்படி இருக்குது இந்த இடத்துல மாட்ட முடியுமான்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ 2 சைடும் லைட் மாட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்னஸ் கிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் பைக்கில். அது ரொம்ப பெரிய வேலை அதுதான். ஸோ இந்த சைடு மாட்டியாச்சு. ஸோ அது மாட்டி அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். ஸோ நம்ம ஹார்னஸ் கிட்டு மாட்டிட்டு டேரெக்டாக வந்து லைட் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஏன்னா ஒரு ப்ராசஸ் காட்டியிருந்தேன், போர் அடிச்சிடும் வீடியோ. ஸோ அதனால் மாட்டுறதுலாம் நான் காட்டல. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் லைட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம லைட்டெல்லாம் மாட்டிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் இருட்டாக இருக்கிற பிளேஸ், ஐ மீன் உங்களுக்கு இந்த ஃபோனில் கொஞ்சம் வெளிச்சமாக தான் தெரியும். பட் லைட் ஆன் பண்ணுறேன், கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்கும். ஆனாலும் லைட்டோட பவர் வந்து பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒன்று மாட்டியிருக்கேன், நம்ம இந்த சைடு ஒன்று மாட்டியிருக்கேன். ஸோ நான் ஹெட்லைட் ஆன் பண்ணாமல் நம்மளோட ஃபாக் லேம்போட பவர் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகேங்களா, வைட் ஆங்கிள் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன், அப்போ தான் லைட் கொஞ்சம் கம்மியாக தெரியும். அதுக்கப்புறமா நான் வந்து 1x வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணிடுவோம். தெரியுதுங்களா, இது ஒயிட்டு. நான் கொஞ்சம் லோவாக ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? அதனால் உங்களுக்கு வந்து தெரியும் அந்த மாதிரி தான். எல்லோ ஒயிட்டு, எல்லோ அண்ட் ஒயிட்டு, சரிங்களா? இப்போ வந்து இதில் ஃப்ளாஷர் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் பட்டன் எத்தனை ஃப்ளாஷ் ஆகும். ஆனால் கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா கண்ணுக்கு அப்படியே ஒரு மாதிரி இதுவாகுது. மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். இது பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்டர்ன். இது பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒயிட்டில் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அதே ஃப்ளாஷ் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இதில் யாரும் உட்காந்துக்கிறாங்களா? ஐயோ, உட்காந்துக்கிறாங்க. சாரி பீப்புள், ஏன் மிஸ்டேக் இல்லை, வீடியோ எடுக்கிறவங்க வேறு. அவங்க இருக்கிறாங்க தெரிஞ்சு நான் ஆன் பண்ணிட்டேன். பட் இட்ஸ் ஓகே. நான் மறுபடியும் எல்லோ லைட் மட்டும் ஆன் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அந்த தூசியெல்லாம் கூட அழகாக தெரியுது பார்த்தீங்களா அதில். இதான் நம்ம எல்லோ லைட்டு. ஸோ ஒயிட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிவிடுவோம். இது ஒயிட்டு. ஆனால் என்னென்னா இந்த சைடு மட்டும் கொஞ்சம் எனக்கு விசிபிள் வந்து கொஞ்சம் இதுவாகுது. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி திருப்பி வச்சிட்டாங்க ஆளுங்க உட்காந்ததுனால. மறுபடியும் போடுறேன். எனக்கு உங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு வால் இருக்கனால உங்களுக்கு ஒரு எக்ஸாக்டாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா எல்லோ. சரி, நான் வண்டியை ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா எல்லோ, இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, சரிங்களா? இது பார்த்திங்கன்னா எல்லோ ப்ளஸ் ஒயிட்டு. நான் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மட்டும் கொஞ்சம் டவுன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த வால் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே அடிக்கும், பட் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் எதிரில் வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி வந்து அடி வாங்கக்கூடாதுக்காக இதை நான் கொஞ்சம் டவுன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிளேஸில் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இந்த பிளேஸில் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் அவ்வளோ தேவை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஹை பீம் எதனா போடும் போது அவங்களுக்கு வந்து ஐஸ் எதனா ப்ராப்ளம் ஆகும் தேவையில்லாமல். ஸோ அதனால் அதுக்காக ஒரு பர்பஸ்க்காக தான் நான் லோ பண்ணி வச்சுக்கிறதுக்கான காரணமே. ப்ளஸ் வந்து இங்கே வச்சதுக்கான காரணமே, நிறைய பேர் ஹெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, பட் இந்த லைட் ஹெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கானது இல்லை. பண்ணால் பட் ரொம்ப எதிரில் வரவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த விசிபிலிட்டி இஷ்யூ ஆகிடும். ஸோ அதுக்காக தான். ஸோ லைட்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் ஹெட்லைட் பார்த்திங்கன்னா இந்த டைமில் போட்டாலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா ஹெட்லைட் ஒன்றுமே தெரிய போகிறது இல்லை. பார்த்தீங்களா, இந்த ஹெட்லைட்டு, இது ஹை பீம், இது லோ பீம். இது அவ்வளோவா தெரியாது பாருங்கள், மேலே வரைக்கும் தான் போவோம். ஆனாலும் அவ்வளோ ஓகே தான். பட் இருந்தாலும் இது கம்பேர் பண்ணும்போது ஹெட்லைட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பவர்.
ஓகே கைஸ், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் லைட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6000 ருபீஸ். ஸோ ப்ரைஸும் சொல்லிட்டேன். ப்ளஸ் அந்த ஹார்னஸ் கிட்டோட வரும் பார்த்தீங்களா, அது ஓவராலாக சேர்த்து தான் 6000 ருபீஸ். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்னஸ் கிட் இல்லை, அது சின்ன பல்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1800 2000 ருபீஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி லைட்டும் நீங்கள் போடலாம். நான் ஏன் இந்த மாதிரி ஒரு 40 வாட்ஸ் ஹெவியாக போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சின்ன ரோடு ஃபுல்லாக கிராம சைடு, டவுன் சைடுனால உங்களுக்கு வந்து லைட் ஃபெசிலிட்டி அவ்வளோ இருக்காது. ஹெட்லைட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெளிச்சமாக இல்லை, அதனால தான் இதை போட்டேன். பார்த்தீங்கன்னா நான் டவுன்லலாம் இந்த லைட் யூஸ் பண்ண மாட்டேன், மோஸ்ட்லி ஹைவே இல்லைனா டவுனுக்கு வெளியே போகும்போது தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதேமாரி கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய வீடியோஸ் எல்லாம். ஸோ முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோஸ் வந்து எல்லாருக்கும் காட்ட ஆரம்பிக்கும். ஸோ யாருன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க வண்டியில் லைட் போடணும், இந்த சுற்று வட்டத்தில் இருக்கீங்கன்னா நம்ம திருத்தணி ஃப்ரெண்ட்லி பைக்கர்ஸ் பார்த்துக்கோங்க. நான் கடையோட இமேஜ் அட்ரஸ் எல்லாம் நான் கீழே ஆட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கடையை லான்ச் பண்ணும்போது வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதுலேயும் அட்ரஸ்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ மறுபடியும் நான் அட்ரஸ்லாம் போட்டு விட்டுறேன் டிஸ்கிரிப்ஷனில், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்டு தேங்க்யூ கேஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். எப்படியும் ஃபைனலாக 2 இயர்ஸ் கழிச்சு என் வண்டி வந்துச்சு. அந்த வீடியோ கூட நான் முன்னாடி போட்டிருப்பேன். ஸோ இதுக்கு போட்டதுக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். My life is in this town and I